விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிறுவன தலைவர் திருமாவளவன் இருக்கிறார். அவருடன் பேசலாம். திருமாவளவன் வணக்கம். வணக்கம். எல்லா முடிவுகளையும் 6 கூட்டணி கட்சி தலைவர்களும் ஒன்றாகவே தான் அறிவித்து வந்தீர்கள். ஆனால் இன்றைக்கு வைகோ தனது முடிவை தனிப்பட்ட முறையில் திடீரென அறிவித்திருக்கிறார். இந்த முடிவு குறித்து உங்களோட கருத்து என்ன? இந்த தகவலை கேட்டு நான் மிகவும் அதிர்ச்சி அடைகிறேன். அண்ணன் வைகோ அவர்கள் அரும்பாடுபட்டு தேமுதிக மக்கள் நல கூட்டணி தமாக என்னும் இந்த வெற்றி கூட்டணியை உருவாக்கினார். தற்போது அவர் வேட்புமனு தாக்கல் செய்ய இயலாத நிலைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார் என்பது வேதனைக்குரியதாக இருக்கிறது. அண்ணன் அவர்கள் இந்த முடிவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும். அவர் வேட்புமனு தாக்கல் செய்ய வேண்டும், கோவில்பட்டியில் போட்டியிட வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகளின் சார்பில், மக்கள் நல கூட்டணியில் சார்பில் நான் வேண்டுகோள் விடுக்கிறேன். யாரோ சிலர் வேண்டுமென்று ஒரு சிலரை ஏவிவிட்டு அவருக்கு எதிரான ஒரு கருத்தை உருவாக்குவதற்கு, மக்களுக்கிடையிலே மோதலை உருவாக்குவதற்கு முயற்சிப்பதாக தெரிகிறது. ஆனால் வைகோ அவர்கள் இந்த சதி முயற்சியின் பின்னணியில் திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது என்று கூறியிருக்கிறார். இந்த நிலையில் நாம் மிகவும் கவனமாக இருந்து இந்த தேர்தலை சந்திக்க வேண்டியிருக்கிறது. திமுக, அதிமுக என்கிற மிகப்பெரிய சக்திகளை 50 ஆண்டு காலத்திற்கு பின்னர் கடுமையாக எதிர்க்கக்கூடிய ஒரு களத்தை அமைத்திருக்கிறோம். அவர்களுக்கு மாற்றாக ஒரு மாற்று அணியை உருவாக்கி இருக்கிறோம். மக்கள் மிகுந்த எதிர்பார்ப்போடு, ஆவலோடு இந்த அணியை வெற்றி பெற வைக்க வேண்டும் என்பதில் உறுதியாக காத்திருக்கிறார்கள். எனவே இந்த சூழலில் அண்ணன் வைகோ அவர்கள் தன்னுடைய நிலைப்பாட்டை மறுபரிசீலனை செய்ய வேண்டும். ஒரு 4-5 பேர் எதிர்ப்பு தெரிவித்ததால் ஒட்டுமொத்தமாக ஒரு சமூகமே நம்மை எதிர்ப்பதாக நாம் கருத வேண்டியதில்லை. அவர் எல்லா சமூகத்திற்கும் பொதுவானவர். எந்த ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கும் ஆதரவானவர் அல்லது குறிப்பிட்ட சில சமூகத்திற்கு எதிரானவர் என்ற நிலை கிடையாது. சாதி மத வேதங்களுக்கு அப்பாற்பட்டு அரசியல் செய்யக்கூடிய ஆற்றல் வாய்ந்த ஒரு தலைவர். எனவே தன்னுடைய நிலைப்பாட்டை மறுபரிசீலனை செய்ய வேண்டும். கோவில்பட்டியில் நமது வெற்றி கூட்டணியின் வேட்பாளராக அவர் போட்டியிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். வெற்றி வாய்ப்புக்கு பார்த்து வெற்றி வாய்ப்பு கிடைக்காது என்கிற அடிப்படையில் தான் அவர் விலகி இருக்கிறார். முதலமைச்சர் வேட்பாளராக தன்னை அறிவிக்கவில்லை என்ற கோபத்தில் அவர் விலகி இருக்கிறார் என்று பாரதிய ஜனதா தொடங்கி பிற எதிர்க்கட்சிகள் உங்கள் கூட்டணி மீது குற்றச்சாட்டு வைத்திருக்கின்றன, வைகோ மீது குற்றச்சாட்டு வைத்திருக்கின்றன. இந்த குற்றச்சாட்டை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது மிகவும் அபத்தமானது. வேண்டுமென்றே தீண்டும் உள்நோக்கத்தில் முன்வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு. அவர் எந்த இடத்திலும் தன்னை முதல்வர் வேட்பாளராக அறிவிக்க வேண்டும் என்று எண்ணியதும் இல்லை, விரும்பியதும் இல்லை. மனப்பூர்வமாக கேப்டன் விஜயகாந்த் அவர்களை முதல்வர் வேட்பாளர் என்று பிரகடனப்படுத்தியவர் அண்ணன் வைகோ அவர்கள். ஆகவே அவர் மீது இப்படி ஒரு அபாண்டமான பழியை சுமத்த எதிர்க்கட்சிகள் முன்வருவது, முயற்சிப்பது வன்மையான கண்டனத்திற்குரியது. இது கடுமையான அவதூறு என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமைக்கு நெருக்கமான ஒருவர் தான் இது போன்ற சாதி மோதல்களை எனக்கு எதிராக தூண்டுகிறார் அப்படின்னு சொல்றார். அந்த குற்றச்சாட்டின் நியாயங்களாக நீங்கள் எதை பார்க்கிறீர்கள்? அந்த குற்றச்சாட்டு சரியானதுதானா? அவருக்கு உண்மை தெரிந்து இந்த கருத்தை அவர் கூறியிருக்க கூடும். உண்மை தெரியாமல் வெறுமன வாய்ப்பிடித்ததோ மாங்காய் பிடித்ததோ என்று சொல்லியதாக நான் கருதவில்லை. அவருக்கு தெரிந்த உண்மைகளில் இருந்து அல்லது கிடைத்த ஆதாரங்களில் இருந்துதான் அவர் அவ்வாறு உண்மையை வெளிச்சத்திற்கு கொண்டு வருகிறார். ஆக இதில் உண்மை இருக்கிறதா இல்லையா என்பதை விட அண்ணன் வைகோ அவர்கள் இந்த தேர்தலில் போட்டியிட வேண்டும், அவர் வெற்றி பெற வேண்டும், சட்டமன்றத்தில் அவர் குரல் ஒலிக்க வேண்டும், நாம் அதில் உறுதியாக இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். ஒரு மக்கள் நல கூட்டணியில் தொடர்ச்சியாக ஒரு குழப்பம் இருந்து வந்தது. அந்த குழப்பம் இப்போது வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார்கள். மக்கள் நல கூட்டணி என்பதே குழப்பமான கூட்டணி அப்படின்லாம் நேரடியான குற்றச்சாட்டுகள் உங்கள் மீது வைக்கப்படுகிறது. குழப்பத்தின் வடிவமாக வைகோ அவர்கள் இந்த முடிவை பார்க்கலாமா? உங்கள் யாரிடமும் தெரிவிக்காமல் அந்த முடிவை எடுத்திருக்கிறார்கள் எடுத்துக்கொள்ளலாமா? மக்கள் நல கூட்டணியில் ஒருபோதும் குழப்பம் ஏற்பட்டதில்லை. குழப்பவாதிகள் தான் இதில் குழப்பத்தை உருவாக்குவதற்கு முயற்சித்தார்கள். மக்கள் நல கூட்டணி நாளுக்கு நாள் மக்களிடையே நன்மதிப்பை பெற்று வலுப்பெற்று வருவதை பொறுத்துக் கொள்ள முடியாதவர்கள், சகித்துக் கொள்ள முடியாதவர்கள் இப்படிப்பட்ட அவதூறுகளை தொடர்ந்து பரப்பி வருகிறார்கள். உருவாகிய போதே இது நிலைக்காது என்றார்கள். நிலைத்த பிறகு இது
தேர்தல் நேரத்தில் தொகுதி பங்கீடு செய்கிற போது உடைந்துவிடும் என்று சொன்னார்கள். எல்லாவற்றையும் தாண்டி இன்றைக்கு 6 கட்சிகள் இணைந்த ஒரு மெகா கூட்டணியாக தமிழக அரசு வரலாற்றில் முதல் முறையாக இப்படி உருவாகி இருப்பதை பொறுத்துக் கொள்ள முடியாதவர்கள் பரப்புகிற வதந்தி. எங்கள் கூட்டணியில் எந்த குழப்பமும் இல்லை. இந்த முடிவை எங்களோடு கலந்து பேசி எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. கூட்டணிக்கு பொதுவான முடிவுகளைத்தான் கலந்து பேசி எடுக்க வேண்டும். இது அவருடைய கட்சி சம்பந்தப்பட்ட விவரம். அவர் வேட்பாளராக நிற்பதா வேண்டாமா என்பது அவருடைய தனிப்பட்ட விவகாரம். இதிலே திருமாவளவனையோ அல்லது ஜிஆர் அவர்களையோ முத்தரசன் அவர்களையோ அல்லது கேப்டன் விஜயகாந்த் அல்லது வாசன் ஆகியோரையோ கலந்து பேசி முடிவெடுக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. நான் கூட இப்போது போட்டியிடலாமா வேண்டாமா என்று நான் எண்ணினால் அது எனக்கு தனிப்பட்ட சுதந்திரம். இதே கூட்டணியை இந்த கருத்தை கேட்க வேண்டும் என்பதில்லை. எனவே அவர் எடுத்த இந்த முடிவை விமர்சிக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் திட்டமிட்டு இப்படிப்பட்ட அவதூறுகளையும் சேர்த்து பரப்புகிறார்கள். இது மக்கள் இதை ஒருபோதும் ஏற்க மாட்டார்கள், அங்கீகரிக்க மாட்டார்கள். அரசியல் ரீதியாக உங்களுக்கு எதிர்முகாமில் இருப்பவர்கள் இது போன்ற விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க அப்படின்னு நீங்க சொல்றதை கூட புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் இது போன்ற திடீர் முடிவுகள் மக்கள் மத்தியில் உங்கள் கூட்டணிக்கு பின்னடைவை ஏற்படுத்தாதா? எந்த வகையிலும் இது பின்னடைவை ஏற்படுத்தாது. அந்த அளவுக்கு அவரை சங்கடத்திற்கு உள்ளாக்குகிறார்கள் எதிர்கட்சியினர். மக்கள் நல கூட்டணி, தேமுதிக, தமாக என்கிற இந்த வெற்றி கூட்டணி வெற்றி பெற்றுவிடும் என்கிற காரணத்தால் இப்படி ஒருங்கிணைப்பாளர் வைகோ அவர்களுக்கு எதிரான அவதூறுகளை பரப்புகிறார்கள் என்பதை மக்கள் எளிதாக புரிந்து கொள்வார்கள். மக்கள் இப்போது மிகவும் அரசியல் விழிப்புணர்வு பெற்ற சக்தியாக இருக்கிறார்கள் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது.